மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். சல்மான், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள மகபூபாளையம், தமுக்க மைதானம், நெல்பேட்டை, காஜிமார் தெரு, கோடிப்பாளையம், ஆணையூர், கலைநகர், தபால்தள்ளி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதேபோன்று புறநகர் பகுதிகளாக சிலைமான், மேலூர், திருமங்கலம், முசலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள திடல்கள் என்று சொல்லக்கூடிய திறந்தவெளி பகுதிகளிலும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையை பொறுத்த மட்டிலும் ஏராளமான பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி என்பது மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெறக்கூடிய சிறப்பு திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் இதுபோன்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொழுகையை முடிவிட்டு இஸ்லாமிய பேச்சாளர்கள் இந்த பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் குறித்தும் அதற்கான நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்து பேசி வருகின்றனர். பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலகில் உள்ள அமைதியும் சமத்துவம் நிலவ வேண்டி அவர்கள் சிறப்பு துவாவில் ஈடுபட்டார்கள். பக்ரீத் தொழுகையை நிறைவேற்றிய பின்பாக இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது பக்ரீத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல், இந்த பக்ரீத் தினம் என்பது இந்த தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கும் என்பதால் இறைவனுக்காக தங்களின் கடமையை நிறைவேற்றும் வகையிலாக வீடுகளில் ஆடுகள் உள்ளிட்டவைகளை பலி கொடுத்து அறுத்து அதன் இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும் அந்த நிகழ்வும் கூட நடைபெற்று அந்த தியாக திருநாளுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள். மதுரை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிவாசிகள் மற்றும் திடல்களில் நடைபெறக்கூடிய இந்த பக்ரீத் திருநாள் சிறப்பு தொழுகையை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினும் ஆங்காங்கே இந்த திடல் மற்றும் பள்ளிவாசல்களில் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.